அப்பா அம்மாவுக்கு நல்ல ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி தேடிட்டு இருந்தோம். அப்பதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி பத்தி தெரிஞ்சிட்டோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக நம்ம கௌஸ்துபம்ல ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி, ஹவுஸ் கீப்பிங், சீனியர் ஜிம், ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஃபுட், சிவா விஷ்ணு ஆலயம், பாடசாலை, கோசாலை, வாக்கிங் ட்ராக், பார்க், travel arrangements, 24 hours security, 24 hours power backup generator, indoor games, entertainment programs. இப்படி பெரியவாளுக்கான சகல வசதிகளோட அமைஞ்சதுதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. திருவடிமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் இருந்து 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ட்ரெடிஷனல் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. எல்லோருக்கும் நமஸ்காரம். மகாபாரதத்தில் அதிகம் அறியப்படாத கதாபாத்திரங்கள் என்ற நூலை வெளியிடுவதில் நாம் மிகவும் பெருமை மட்டும் அடையவில்லை, இது ஒரு மிகப்பெரிய பேர். என மகாபாரதம் 5வது வேதம் என்று சொல்வது பஞ்சவேதா. பத்ம புராணத்தில் பாதாள காண்டத்தில் ஒரு வேர்ட்ஸ் வருது, அதாவது யார் மகாபாரதத்தை படித்துவிட்டு அதனுடைய கதாபாத்திரங்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு வேதம் படித்ததற்கான அந்த அளவு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அந்த பத்ம புராணத்தில் கூறப்படுகிறது. 1990 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் செமினார் ஆன் மகாபாரதா. அதற்கு நிறைய ஜெர்மன் ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. இன்றைக்கும் உலகத்தில் மகாபாரதம் அதிகமாக படிக்கப்படும் இடம் வந்து ஜெர்மனி. 15 பல்கலைக்கழகங்களில் சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதில் 8 வந்து மகாபாரதம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த ப்ரொஃபஸர் என்ன சொன்னார்னா, மகாபாரதம் மோஸ்ட் வெல் பிளான்டு எபிக், ஹைலி அட்வான்ஸ்ட் லிட்ரரி டெக்னிக்ஸ் ஹவ் பீன் யூஸ்ட், மைண்ட் பிளாகிங் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன், அப்புறம் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கொட்டேஷன், ஐக்யூ நிரம்பிய ஒரு எப்பிக் இது தான், அதனால த பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னார் அவர். அதற்கு பிறகு பேசிய பேராசிரியர் கங்குலி, அவர் தான் வந்து ஒரிஜினல் வியாச பாரதத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் இட் ஹாஸ் இஸ் ஓன் வேல்யூ. நமக்கு தெரிஞ்சது 4-5 தான், ஆனால் 245 கதாபாத்திரங்கள் மகாபாரதத்தில் இருக்குது. எல்லாமே தே பிளேட் அ பிவட்டல் ரோல். அந்த ரோல் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் வந்து இது ஒரு பெரிய ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி. அதனால் உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இல்லை என்று அவர் சொல்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது மகாபாரதத்தில் அதிகம் அறியப்படாத கதாபாத்திரங்கள் என்ற ஒரு தலைப்பை வைத்துக்கொண்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு மதிப்புக்குரிய திருமதி ஜெயா ரங்கராஜன் அவர்களும் திரு ரங்கராஜன் அவர்களும் எப்படி இதை திங்க் பண்ணாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு நாங்களும் பங்கு பெறுவோம்னு சொல்லிட்டு ஸ்ரீவசவாசிகள்லாம் வந்து இரவும் பகலுமாக உட்காந்து ஒரிஜினல் சோர்ஸை பார்த்து கட்டுரை எழுதினார்கள். ஏன் எழுதினார்கள்? இவர்கள் கட்டுரையெல்லாம் அழகாக எடிட் பண்ணி ஒரு புத்தகமாக வெளியிட்டு ஸ்ரீவசம் வழியாக உலகத்துக்கு மகாபாரதத்தின் பெருமையை தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் சீதாராமன் அவர்களுக்கு எப்படி ஏற்பட்டது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்டைன்டு. போன நவம்பரில் வி ஹேட் கண்ணனை தேடி என்ற கண்காட்சியில் நம்ம ஸ்ரீ அண்ணா அவருடைய கிரேஸ்லேயே ஆரம்பித்தோம். அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவத்சத்துக்கு யுக புருஷர்களின் வருகை அதிகமாகிட்டே இருக்குது. இன்றைக்கி வருகை தந்துள்ள யுக புருஷர் வேத வியாசர், அவர் தான் இங்கே உட்காந்துருக்காருங்க. இந்த புத்தகத்தில் உள்ள கட்டுரைகள்லாம் நான் படித்தேன். ஒவ்வொரு கட்டுரையிலையும் சுரங்கங்கள், அதாவது எல்லா விதமான வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, ரகசியங்களும் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு சாப்டரையும் எடுத்து அதில் 2 வரி எது முக்கியமோ அது மட்டும் நான் படித்து காண்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். இது ரொம்ப அழகாக அவர் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கார் நம்ம சீதாராமன். மகாபாரதம் என்ற ஒரு நெடுங்காவியம் மற்றும் இதிகாசம் தன்னுள்ளே மறைத்து வைத்திருக்கும் தங்க சுரங்கங்கள், வைர சுரங்கங்கள் பல.
அதில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரும் பட்டை தீட்டப்பட்டால் தங்கம், வைரம், முத்து என்று ஜொலிக்கும். அந்த வகையில் மகாபாரதம் தன்னுள்ளே பல வீரர்களை கொண்டுள்ளது, பல மகான்களை கொண்டிருக்கிறது, பல ஆச்சாரிகளை கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மகாபாரதத்திலே நல்ல விளைவை நோக்கி கண்ணுக்கு தெரியாமல் தன்னை அர்ப்பணித்து கொண்ட பல நல்ல கேரக்டர்ஸும் உண்டு. அருமையான வார்த்தை லாஸ்திரி, இதுதான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அருமையாகவே. இந்த ஒவ்வொரு சாப்டர்லேருந்து 2 படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் நான் வந்து 2 ஆஸ்பெக்ட் ஆஃப் மகாபாரதா விச் இஸ் நாட் நோன் டு த பப்ளிக் மச், அது தெரிஞ்சிருந்தால் கூட பல தடவை அதை நம்ம அதை சொல்கிறதுல தப்பே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன போது ஜெர்மன் ப்ரொஃபஸர் என்ன சொன்னார்னா, மோஸ்ட் ஐக்யூ பேஸ்ட் ஃபிலசாபிக்கல் கண்டென்ட் ஆஃப் மகாபாரதா என்ன அப்படின்னா யக்ஷ பிரசனத்தில் நான் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கெல்லாம் தெரியும். வனவாசத்தில் பாண்டவர்கள் தாகம் அடிக்கிறது, ஒரு நச்சு பொய்கையில் போய் தண்ணி சாப்பிட்றாங்க, ஒவ்வொருத்தராக போய் விழுந்து விழுந்து இறந்து போய் விடுகிறார்கள். ஆக்சுவலி ஒரிஜினல் மகாபாரதம் பார்த்தா அவங்க இறந்துடுறார்கள், மயக்கம்லாம் இல்லை, இறந்து விடுறார்கள். அப்போது தர்மபுத்திரர் கடைசியாக வருகிறார். அப்போ அங்கே இருக்கிற யக்ஷன் சொல்கிறான், என்னுடைய கேள்விக்கு நீ பதில் சொன்னால் நான் இவங்கெல்லாம் உயிர் பிழைக்க விடுகிறேன் என்று சொல்கிறான். அந்த கேள்வியில் முக்கியமான கேள்வி, உலகத்தில் மிகவும் அதிசயம் என்ன அப்படின்னு. இந்த கேள்விக்கான பதில் இங்கே இம்பேக்ட் இங்கே சொல்லலை, இந்தியாவில் இம்பேக்ட் இருக்கான்னு தெரியல. ஐரோப்பிய நாடுகளில் ஜெர்மனியில் பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைக்கு நானோ டெக்னாலஜிலையும் மெடிக்கல் டெக்னாலஜியும் இந்த கொஸ்டின் ஹஸ் பிளேட் அ பிவட்டல் ரோல். கேள்வி என்ன, உலகிலே அதிசயமானது என்ன? தர்மபுத்திரர் சொல்கிறார், உலகத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு நாள் இறந்துதான் போக வேண்டும். ஆனால் தான் இறக்கப் போகிறோம் என்ற எண்ணமே இல்லாமல் நாம் வாழ்ந்து வருகிறோம் அல்லவா, அதுதான் அதிசயம் என்று சொல்கிறார். இதில் மேலிருந்து வழியாக பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இதை யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு உடம்புலாம் சிலுத்து போகும் உங்களுக்கு. இப்போது நமக்கெல்லாம் நோய்கள் வருகிறது, ஆக்சிடெண்ட்டில் எல்லாம் கடந்து போகும். எனக்கு இந்த ஃபுட் அலர்ஜின்னு ஒன்று வந்தது, இப்போது 1 மந்தாக இருக்குது. அது என்னென்ன கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் என்ன சொன்னார்னா, கவலையப்படாதங்க, அதுவே போயிடுனார். இதெல்லாம் கடந்து போகக்கூடிய விஷயங்கள். மரணம் என்பது கடந்து போகாததில்லை, டெர்மினல், முடிந்து போய்விட்டது, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நம்ம அதிரக்கூடிய அந்த அதிர்ச்சி சம்பவத்தை எப்போ வேண்டுமானால் நடக்கலாம் என்ற அந்த சம்பவத்தை நம்ம கவனிக்காமல் அப்படியே போயிட்டுருக்கோமே, அதுதான் அதிசயம் என்று சொன்னது. த லார்ஜஸ்ட் வே ஆஃப் டெல்லிங் த இன்டெலிஜென்ட் குவார்டன்ட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் சொல்லிட்டு வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இது அடிப்படையாக கொண்டு தான் இப்போ வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மூளையில் இருக்க 4 கெமிக்கல்ஸ், இப்போ நம்மளுடைய சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா மரணம் என்பது நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கு மாயை தடுத்து விடுகிறது என்று ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. மரணத்தையே நினச்சிட்டு இருந்தாலும் எந்த வேலையும் நடக்காதுல்ல. அதனால் வெஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 4 கெமிக்கல் மூளையில் இருக்குங்கிறாங்க. டோபமைன், செரோட்டின், எண்டோஃபின், ஆக்சிட்டோன். இதில் டோபமைன் அண்ட் செரோட்டின் 2 ஹார்மோன் தான் நம்மை மரணத்தை பற்றி திங்க் பண்ணாமல் எடுக்கிறது என்று இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான கிரியா ஊக்கி வந்து மகாபாரதம் தான். 2வது, கங்குலி சொன்னது போல் மகாபாரதத்தில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தர்மத்தை நாடி போவர்கள் பாதி பேர். கங்குலி என்ன சொல்கிறான்னா, இந்த தர்மத்தை செயல்பாட்டில் கொண்டிருக்கிறவர்கள் இந்த தர்மத்தை வந்து அரசனுக்காகவோ கடவுளுக்காகவோ சமுதாயத்துக்காக செய்யவில்லை, தர்மத்துக்காக செய்கிறார்கள் என்று சொல்கிறார். இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அகெயின் யக்ஷ பிரசனம் தான் போகிறோம். தர்மபுத்திரர் யக்ஷன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடுறார், சரியாகவே சொல்லிவிடுகிறார். யக்ஷன் வாஸ் வெரி ஹாப்பி. சரிப்பா, இறந்து போய் கிடக்கும் 4 சகோதரர்கள் ஒருத்தரை மாத்திரம் நான் உயிர்ப்பிக்க வைக்கிறேன்னு சொன்னால் யாரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறார். ஆனால் ஒருத்தரை தான் நான் உயிரோடு எழுப்பி வைப்பேன், யாரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு தர்மபுத்திரர் யக்ஷன் கேட்கிறார். நம்மளாம் நினைப்போம் நிச்சயமாக தர்மபுத்திரன் அர்ஜுனன் தான் சொல்ல போகிறான்னு நினைப்போம். சொல்லவில்லை. என்ன நகுலன் உயிர் பிறந்தால் மீண்டும் உயிரோடு வந்தால் போதும் என்று சொல்கிறான். அப்போது இந்த யக்ஷன் கேட்குறாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன், நான்லாம் வந்து அர்ஜுனன் நினச்சேன், நகுலன் ஏன்னு சொன்னாங்கன்னா, இப்போ தர்மபுத்திரன் சொல்கிறார், எங்கள் அப்பாவுக்கு 2 மனைவி, ஒன்று குந்தி, உன்னோட மாத்ரி. குந்திக்கு மகன் நான் இருக்கிறேன், எங்கள் அம்மா இறந்து போனவுடன் காரியங்கள் செய்கிறதுக்கு நான் இருக்கேன், ஆனால் மாத்திரிக்கு குழந்தைகளே இல்லை, ஆகவே நகுலன் வர வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் தர்மத்தின் தர்மம். இந்த மாதிரி திங்கிங் வந்து வேறு எந்த ஃபிலாசபிலையும் எங்கேயுமே இருப்பதில்லை. ஸோ பியூட்டிஃபுல் அனாலிசிஸ் அது ஒன்று. இப்போது
மைண்ட்-பாக்லிங் லிட்ரரி இம்பேக்ட் ஆஃப் மகாபாரதா என்று ஜெர்மன் சொல்வதற்கான ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அது மகாபாரதம் ஆரம்பமான காலகட்டம். மகாபாரதம் என்ற ஒரு பாரத தேசத்துக்கான விளக்கை ஏற்றுவதற்காக வியாசர் தன் மனசில் கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்லோகங்களை மனதில் வைத்து கொண்டிருந்தார். அதை யாரையா விட்டு எழுத சொல்லணும்னா அவர் ப்ரே பண்ணுற போது விநாயகர் பெருமான் தான் மனசில் வருகிறார். விநாயகர் ப்ரே பண்ணுறார், விநாயகர் வரார். அப்போ நான் சொல்லப்போட அருமையான ஒரு இதிகாசத்தை நீ தான் எழுதணும்னு. யூஸ்வலாக என்ன சொல்லியிருக்கணும் இப்போது விநாயகர், நீங்கள் சொல்லி நான் எழுதுறதுக்கு எவ்வளோ பெரிய பேருன்னு சொல்லணும். விநாயகர் அப்படி சொல்லலை. நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வர வேண்டும். சாரி, எங்கேயாவது எனக்கு நிறுத்திட்டாங்கன்னா நான் பாதியிலே விட்டுட்டு போயிடுவேன். மகாபாரதம் பாதியிலே நின்று போயிடும். முடியுமா? நிபந்தனை. அதற்கு வியாசர் ஒரு நிபந்தனை சொல்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேனோ அதனுடைய பொருள் அறிந்து நீ எழுதணும். விநாயகா, நீ சும்மா அப்படியே எழுதின்னு போகக்கூடாது. நான் என்ன சொல்கிறேனோ அதோட பொருள் அறிந்து நீ எழுத வேண்டும். சரியானோன்னா சரின்றாங்க. 3000 ஸ்லோகங்கள் வியாசர் சொல்லிகிட்டே போகிறாரு. எக்ஸாஸ்ட் ஆகிறாரு. அவருக்கு நீட்ஸ் அ ஸ்பேஸ். அடுத்த 3000 திங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுறது. என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வார்த்தை விளையாட்டு, ஒரு முடிச்சு ஒன்று போடுறார், ஒரு ஸ்லோகத்தை கொடுக்குறாரு. அந்த ஸ்லோகத்தோட நீங்கள் பொருள் கண்டுபிடிக்க முடியாது உடனே. அதை நீங்கள் பதம் பிரித்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. தலைகீழ திருப்பி பார்த்து மேலேயும் கீழையும் போட்டால் தான் அதுக்கு பதில் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை பிரயோகம் பண்ணிக்கிறார். யார்? வியாசர். அருண்டு போய்கிறார் விநாயகர். என்னப்பா அது ஒன்றுமே புரியலையேன்னு. அர்த்தம் இருக்குது, தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். விநாயகர் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் சமயத்தில் அடுத்த 2000 ஸ்லோகம். இதற்கு பாரத முடிச்சு என்று பெயர். உலகத்தில் எந்த லிட்ரேச்சர்லையும் இது கிடையாது. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, நீங்கள் கொடுக்குற அந்த பசில் ஸ்டோரியோடு ஒன்றி போக வேண்டும். திடீர்னு ஒரு பசில் கொடுத்தா ஒத்துக்க மாட்டார். ஸ்டோரியோடு ஒன்றி போக வேண்டும். அந்த மாதிரியான பாரதம் முடிச்சு இப்போ நான் சொல்ல போகிறேன். ரியலி த்ரில்லிங். இது எப்போன்னு கேட்டிங்கன்னா, சூதாட்டமெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தர்மபுத்திரனை இவராக யுவராஜாக பட்டம் கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லாரும் இருக்கிறது கொஞ்சம் சாரி, தேங்க்யூ. அஸ்தினாபுரத்தில் யுவராஜாகவ பட்டம் வகிக்கிறார் யுதிஷ்டர். நாளாக நாளாக பாண்டவர்கள் பிகம் வெரி ஃபேமஸ், பாப்புலர். இது துரியோதனுக்கு பிடிக்கவில்லை. திருதராஷ்டிரன் போய் சொல்கிறான், இந்த மாதிரி போச்சுன்னா எங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி போச்சுன்னா எங்களுக்கு இனிமேல் ராஜ பதவியே கிடைக்காது, எப்படியாவது பாண்டவர்களை ஒழித்து தள்ளிவிட வேண்டும் என்று. அப்போ திருதராஷ்டிரன் சொல்லிக்கிறான், இதை நேரடியாக செய்ய முடியாதுப்பா என்னால், ஏன்னா தே பிகம் வெரி பாப்புலர். அது மட்டுமல்ல, துரியோதனன் பீமனுக்கு விஷம் வைத்து கொல்லுவதற்கு முயற்சி செய்த இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். வைரலாக பரவின்னு இருக்கிற ஒரு செய்தி. ஆகவே இவங்க டைரெக்டாக அடித்து கொல்ல முடியாது. இப்போது அரசியலில் பார்த்திங்கன்னா, பவர்ஃபுல் ஒரு பார்ட்டி இன்னொருத்த எதிராக இருந்தானா அவன் ஒரு லாரி அடித்து கொண்டுடுவாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இது இல்லை ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாண்டவர்களை காட்டுக்கு போகும்போது யானை ஏவி அடிச்செல்லாம் கொல்ல முடியாது. ஏன்னா இன்ஃபர்மேஷன் வில் பி எக்ஸ்போஸ் வெரி ஈஸிலி. ஆகவே தந்திரமாக அவர்கள் கொல்ல வேண்டும் என்பதற்காக திருதராஷ்டிரன் போய் கேட்குறாங்க. திருதராஷ்டிரன் சொல்கிறார், கணிகன் என்ற ஒரு அந்தணன் இருக்கிறான், அவன் மகத நாட்டிலிருந்து வருகிறான். இஸ் அ மதியூகி, இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் யுனான்சஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ். நம்ம பிரசாந்த் கிஷோர் மாதிரி. பிரசாந்த் கிஷோரும் ஒரிசாக இருந்தார். அவர் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறான். அவர் அழைச்சிட்டு வராங்க. அந்த கணிகன் சொல்கிறார், சரி நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். முதல் 6 மாதங்கள் பாண்டவர்களோடு நீங்கள் அன்போடு இருப்பதாக நடிக்க வேண்டும். 100%. கொஞ்சம் கூட அயோட்டா ஆஃப் டவுட் வராமல் 6 மாதம் பாண்டவர்களோட ஒன்றி போய் போனால் அவங்களும் நம்புவார்கள். முதல் 6 மாதம் கௌரவர்கள் மிகவும் அன்போடு பரிவோடு பாண்டவர்களோடு பழகிறார்கள். பாண்டவர்கள் அடிப்படையாக ரொம்ப நல்லவங்க. தே ட்ரஸ்டட் தம். சரி, உண்மையாகவே அவங்க நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். அடுத்த 6 மந்த்துக்கு மீண்டும் அந்த பிரசாந்த் கிஷோர் அந்த கணிகனை கூப்பிட்றாங்க. கணிகனை கூப்பிட்டு அவன் சொல்கிறான், இப்போ நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். வாரணாவதம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே பசுபதி கோவில், ஃபேமஸ் கோவில். அது கிட்டத்தட்ட நம்ம ஏற்காடு மாதிரி ஒரு ரிசார்ட்.
அங்கே வந்து அரக்கு மாளிகை ஒன்று கட்டுங்கள். அந்த மாளிகையில் வந்து முழுக்க முழுக்க குங்குலியம் வேக்ஸை வச்சு கட்டணும். நீங்கள் நெருப்பேற்றி விட்டீங்கன்னா 15 நிமிஷத்தில் அது எரிஞ்சு போய் விடணும். அந்த இடத்துல பாண்டவர்களை கொண்டு போய் வைத்து விட்டு நீங்கள் வந்துடுங்க. அதுக்குன்னு புரேசனன்னு ஒரு ஆளை அனுப்புகிறான், ட்ரஸ்டட் பர்சன். அவன் நெருப்பேற்றி விட்டுருவான். மக்கள் உங்கள் மேல் சந்தேகப்படாமல் இருப்பார்கள். அதற்கு முன்பாக கணிகன் ஒரு ஐடியா சொல்கிறான். இதெல்லாம் பாருங்கள், ஒண்டர்ஃபுல் ஐடியா. பாண்டவர்கள் மத்தியில் வாரணாவதத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு டெம்டேஷனை கொடுங்க அப்படிங்கிறார். பெய்டு நியூஸ் எப்படி ஆச்சுன்னா, தர்மபுத்திரன் வீட்டுக்கு 4-5 பேர் வருவாங்க. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போகும்போது, பை த வே யுதிஷ்டிரா, வை நாட் யூ கோ அண்ட் விசிட் வாரணாவதம், ஒண்டர்ஃபுல் பிளேஸ் அப்படி சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி திரௌபதிக்கு பணிவிடை செய்கிற பெண்கள்லாம், அம்மா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வாரணாவதம் போய் தான் ஆகணும், இப்படி சொல்லி 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 டெம்ப் பண்ணி விட்டுறாங்க யாரை, பாண்டவர்களை. ஒரு நாள் திருதராஷ்டிரன் அரசன் பாண்டவர்களை கூப்பிடுகிறார். நீங்கள் யுவராஜா வந்த பிறகு நாங்கள்லாம் மிகவும் பெருமைப்படுகிறோம். யுதிஷ்டனுடைய பேர் உலகம் முழுக்க பரவி உள்ளது. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அதனால் ஒரு 10 நாள் லீவ் எடுத்து நீங்கள் வாரணாவதம் போங்க. அங்கே ஒரு மாளிகை, அரக்கு மாளிகை சொல்லக்கூடாது இல்லையா, மாளிகை, அருமையான மாளிகை இருக்குது, எல்லா சௌகரியமும் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னோன்னே பாண்டவர் ஒத்துக்கொண்டு விடுகிறார்கள். அப்போது திருதராஷ்டிரன் ஒரு செக் ஒன்று வைக்கிறார். என்னென்னா, போகும்போது நீங்கள் தனியாக போகணும், தேவையில்லாமல் ஆர்மியெலாம் அழைச்சிட்டு போகாதீங்கப்பா, ஜாலியாக போயிட்டு வாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்களா, மேனேஜிங் டைரக்டர் சொல்வார், நான் ஒரு வாரம் லீவு தரேன், ஒய்ஃப் அழைச்சி நீ தனியாக போயிட்டு வா, டோன்ட் கோ வித் த ஃபேமிலி. அதே மாதிரி இவங்க என்ன நினச்சாங்கன்னா, சரி போகலான்னு. ஆனால் அந்த செகண்ட் செக் சந்தேகம் உருவாகிறது. எதுக்கு யாரையும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்று தெரிகிறது. ஆனால் இவங்களால் ஒன்றும் செய்ய முடியல. மறுநாள் காலையில் அவங்க கிளம்பி போக வேண்டும். மறுநாள் காலை விட்டது. இங்கே தான் பாரதம் முடித்து வரப்போகுது. அந்த என்ட்ரன்ஸில் துரியோதனாதிகள்லாம் இருக்காங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்காங்க. நல்லா போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க, எல்லா உணவும் உங்களுக்கு கிடைக்கும், நல்லா வேட்டையாடலாம், அருமையான பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. துரியோதனன் என்ன சொல்லிக்கிறான்னா, அவன் ஆளில் அனுப்புகிறான், எந்த காரணத்து கொண்டும் பாண்டவர்கள்ட்ட இந்த நியூஸ் போகாமல் பார்த்துக்கணும். ஏதாவது சொல்லிக்கிள்ளி நீங்கள் ஒரு 500 அடி இருக்கும், 500 அடி வாசலில் 5 சேரியட் இருக்குது, அதை ஏற்றி உட்கார வைங்க, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். அந்த சமயத்தில் விதுரர் என்ட்ரார். விதுரரை பார்த்தோன்னே துரியோதனுக்கு கொஞ்சம் கவலை விட்டது. விதுரருக்கு தெரியும், விதுரர் பாண்டவர்கள்ட்ட இந்த உண்மையை சொல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விதுரை தள்ளி தள்ளி ஒதுக்கி விடுறாங்க. பாண்டவர்கள் பக்கத்தில் அந்த 5 பேர் உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. அப்போ 500 அடிங்கிறது 200 அடி ஆகிறது, 100 அடி தான் இருக்குது. அதுக்குள்ளே விதுரர் இந்த ரகசியத்தை சொல்ல வேண்டும். என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போ அந்த பூமியிலேருந்து ஒரு பேண்டிகூட், பெருச்சாளி ஒன்று வெளியேறி வருகிறது. அப்போது அதை பார்க்காம விதுரர் என்ன சொல்கிறார் என்றால், பரிபாஷையில் சொல்கிறார், ஒருவனுக்கு ஆபத்து வந்தபோது அவன் இந்த பேண்டிகூட் மாதிரி, பெருச்சாளி மாதிரி பூமிக்குள் தோண்டி கொண்டு வெளியே வருவான் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த வார்த்தை விளையாட்டை வியாசர் கணபதிக்கு சொன்னபோது கணபதி தடவை என்ன ஒன்றும் புரியாமல் இருக்குது, இந்த வாரம் ஒழுங்காக தானே இருந்த, திடீர்னு என்ன அப்படி பேசுகிறேன்னா, இல்லை இதில் பொருள் இருக்குது என்று சொல்கிறார். அந்த பொருளை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ இது பாரதம் முடிச்சில் ஒன்று. இந்த மாதிரி வேறு எந்த லிட்ரேச்சர்லையும் கிடையாதுங்க. க்ரீக் இலியட் அண்ட் ஆடிசி, கில்காமிஷ், ரோமன் லிட்ரேச்சர், இங்கெல்லாம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு அதை அவுக்கிறது. இந்த மாதிரி மகாபாரதத்தில் 10 முடிச்சுகள் இருக்கின்றன. இந்த 10 முடிச்சுகள் ஏன் போட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா, படிக்கும்போது நமக்கு ஒரு பசில், நமக்கு ஒரு மூளையில் ஒரு யூ கேன் ஆக்சுவலி யூட்டிலைஸ் யுவர் எனர்ஜி ஃபார் தட். ஸோ த பியூட்டிஃபுல். அதனால தான் ஜெர்மன்ஸ் தே லைக் மகாபாரதம் ஸோ வெல். இந்த பாரத முடிச்சுக்கு தெய்வத்தின் குரல் 3வது பகுதியில் 913 பாருங்கள் ஒன்று இருக்குது, பாரத குட்டுகளில் ஒன்று அப்படின்னு எழுதியிருக்காரு. ஒண்டர்ஃபுல் புக். இது நம்ம லைப்ரரி தான் எடுத்து கொண்டே வைக்க போகிறேன், நாளைக்கு அதை நம்ம படிக்கலாம். தெய்வத்தின் குரல் 3வது பகுதி. இந்த மாதிரி மகாபாரதத்தில் 10 குட்டுகள் இருக்குன்னா, குட்டுனா என்ன அர்த்தம்னா ரகசியம், குட்டு வெளிப்பட்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு குட்டும் வெளிப்படும் போது படிக்கிறவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, இது சாத்தியமா? ஒருத்தர் கேட்டாருங்க, எனக்கு 1000 ஸ்லோகம் அப்படியே சொல்லிட்டு போனால் இவர் எழுதுவாராம், அப்புறம் 2 மினிட்ஸில் இன்னொரு 1000 எழுதுவாராம், இதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு. அப்படி இல்லை. 5000 ஆண்டுகள் நம்ம பாரம்பரியத்தில் இன்று வரை பார்த்தீங்கன்னா நினைவாற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கல்ச்சர் நம்முடையது. நினைவாற்றல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சதாவதானின்னு ஒன்று உண்டு, அஷ்டாவதானின்னு உண்டு. பெங்களூரில் டாக்டர் கணேஷ்னு ஒருத்தர் இருக்கார், சதாவதானி. நான் அவருடைய பாசறையில் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஒரு டெமோ. அவர் என்ன பண்ணுவார்னா, சதாவதானி மேடையில் உட்காருவார்,
சுற்றி வர 10 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருவரும் ஒரு கேள்வி கேட்பாங்க. கணேஷ் கையில் பேப்பரோ பென்சில் எதுவுமே இருக்காது. முதல் கேள்வி கேட்பார், கேட்டு முடித்தா 2வது கேள்வி 3வது கேள்வி, ஒவ்வொரு கேள்வி நாங்கள் எழுதிக்கணும். 10 கேள்வி கேட்டு முடித்தவுடன் கணேஷ் ஃபஸ்ட்டு கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்வார். எந்த விதமான நோட்ஸ் எடுக்காமல். கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? பெங்களூர்லேருந்து நீங்கள் உடுப்பிக்கு போகிறதுக்கான ட்ரெயின் வந்து 45 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது. போய் சேர டைம் 8:30 மணி. இதே வந்து இது 65 மைல் கிலோமீட்டர் போனால் எப்போ போய் சேரும்? இது ஃபஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின் என்ன? 1,58,48,48,48,048 1,40,40,000 கழித்து அதை 8ஆல் பெருக்கினால் என்ன வரும்? இப்படிலாம் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் அவரால் ஆன்சர் பண்ண முடிஞ்சதுங்க. எப்படி அது? அதே மாதிரி சாமிநாதருடைய என் சரித்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அதங்கெல்லாம் மேடை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திண்ணை ஸ்கூல் தான், 20 பசங்க தான் படிப்பாங்க. பசங்க அன்றைக்கி வெளியில் போகும்போது ஆசிரியர் என்ன சொல்வார்னா, ஒவ்வொரு பையனையும் கூப்பிட்டு அவன் கையில் வந்து ஒரு பழத்தினுடைய பெயர், ஒரு காய்கறி பெயர், ஒரு மனிதனுடைய பெயர், மிருகத்தோட பெயர் சொல்லி இதை நினைவில் வைத்து கொண்டு மறுநாள் கொண்டு சொல்லணும்னு சொல்லுவார். ஒரு கோவிந்தன் ஒரு பையன் வச்சுக்கோங்க, அவன்கிட்ட வந்து மாம்பழம், கத்திரிக்காய், நரி, இதை நீ சொல்லுப்பா அப்படிம்பார். இது ஓகே. அந்த ஆசிரியர் 30 மாணவர்களுக்கு என்ன சொன்னார் அவர் நினைவில் வச்சுக்கணும்ல. 30 × 3 90, 90 × 30 வேரியேஷன். இட் இஸ் இம்பாசிபிள். இப்போ நீங்கள் அந்த 3 கேள்வி கேட்டீங்கன்னா என்ன தான் நீங்கள் 2வது கேள்வி முதல் கேள்வி நான் மறந்துடுவேன். திஸ் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ வி லாஸ்ட் தட் எஃபிகசி ஆஃப் மெமரைசேஷன் டியூ டு த மாடர்னைசேஷன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது அந்த மொபைல் வந்த பிறகு அப்படிங்கிறதுல பஞ்சின்னு ஒரு மேகசின், பிரிட்டிஷ் மேகசின், அதில் வந்து ஒரு நல்ல ஜோக் இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் சொல்கிறது வந்து கம்ப்யூட்டர் வரதுக்கு முன்னாடி கால்குலேட்டர் கிடக்கும், 4 பேட்ரி வெளியில் கிடக்கும். மேனேஜர் கேட்பார், சரி பேட்ரி வாங்கினோமா, ஒரு பேட்டரியோட விலை வந்து 3 சென்ட்டு, 4 பேட்ரி செல் அவளுக்கு தெரியாது, எல்லாமே கால்குலேட்டர் பண்ணதுனால. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மெமரி பவரை வி ஹவ் லாஸ்ட் இட் டெரிபிளி. ஆக்சுவலி வென் ஐ வாஸ் ஏபிள் டு see மிஸ்டர் சீதாராமன்ஸ் உடைய ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது அவர் கையில் எந்த நோட்ஸும் எடுக்கிறதில்ல. நான் நோட்ஸ் இல்லாமல் என்னால் பேசவே முடியாது. அவர் நோட்ஸே எடுக்கிறதில்ல. அவர் இப்போ சமீபத்தில் இப்போ வந்து உங்களுக்கு பாகவத பிரவச்சனம் பண்ணுறதோ மகாபாரதமோ ராமாயணமோ அது சொல்லும்போது கையில் நோட்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஸ்டோரி ருட்டீன் ஸ்டோரி என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியும், எல்லாமே தெரியும். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் வரலாற்றை மிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ சமீபத்தில் நான் கேட்டது வந்து ராமாயணம், ஹிஸ்ட்ரி ஆஃப் ராமாயணம், கம்பராமாயணம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, விசித்திர சித்தன் பல்லவன்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் சிவ வைஷ்ணவர், அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு 14th century போகும்போது ஏகப்பட்ட கொட்டேஷன். எப்படி இதை நினைவு வைத்துக்கொள்ள முடியும் கேட்டோன்னா அவர் சொல்கிறார் வந்து, இப்போ ஐம் லூசிங் இட் சொல்கிறார். முன்ன இருந்தால் மெமரி பவர் லூசிங் இட். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் நவ். ஏன்னா வி ஹேவ் டு இன்க்ரீஸ் இட். அட்லீஸ்ட் இந்த பதிவை வந்து நம்ம இனிமேல் டூ லேட்னு வச்சுங்க, அட்லீஸ்ட் நம்ம பேர பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நினைவாற்றலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியும் அதுக்கு இந்த மகாபாரதத்தினுடைய இந்த முக்கியமான ஒரு இந்த பாரத குட்டு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மெமரி பவருக்கு முக்கியமான அம்சம் நம்மளுடைய இதில் பார்த்தா மேதா நாடி. இந்த மேதா நாடி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் பல பேர்கிட்ட கேட்டாச்சு, சான்ஸ்கிரிட் ஸ்காலர்கிட்ட கேட்டாச்சு, வாரணாசி எங்கெல்லாம் கேட்டாச்சு. நிறைய பேருக்கு தெரியல, சில பேருக்கு தெரிஞ்சாலும் கிளாரிட்டி இல்லை. இந்த மேகா நாடியை நம்ம ட்ரிகர் பண்ணினோம்னா நமக்கு எல்லாமே தெரியும் என்ன நடக்க போகிறது. ஒருவரே கவுடியா மடத்தில் சொன்னார் வந்து, கடவுளால் உருவாக்கப்பட்டு நம்முடைய நாட்டு நன்மைக்காக வந்த மிகப்பெரிய யோகிகளுக்கு கடவுளாகவே கொடுப்பார் அந்த மேகா நாடி. காஞ்சி பெரியவருக்கு இருந்திருக்கும் என்று தான் நிச்சயமாக எல்லாம் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு 7 மணிக்கு காஞ்சி பெரியவரை பார்ப்பதற்காக ஒரு போகிறார். ஒரு பாவம், அவர் ரொம்ப வறுமையில் இருப்பவர், பொண்ணு கல்யாணம், நிச்சயமாக பெரியவர் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே போகிறார். போன உடனே அன்றைக்கி மௌனத்தில் இருந்த காஞ்சி பெரியவர் இவரை பார்த்து ஓரமாக உட்காருன்னு சொல்லிடுறார். காஞ்சி பெரியவருக்கு உடனே தெரிஞ்சு போச்சு இவர் என்ன எதுக்காக வந்தார்னு. மேதா நாடி. காஞ்சி பெரியவருக்கு இன்னொன்று தெரியும். 11 மணிக்கு ஒரு தனவான் வரப்போகிறார். வெள்ளித்தட்டில் பூ, பழம், அதாவது புடவை, திருமாங்கல்யம், கையில் பணத்தை எடுத்துன்னு வரப்போகிறார். எதுக்கு வரப்போகிறாருன்னா, யாராவது ஏழை பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் எங்களுக்கு புண்ணியத்துக்காக வர, அதுவும் அவருக்கு தெரியும். 11 மணி கரெக்டாக வர, இது தட்டு அங்கே மாறும். இந்த மேதா நாடிங்கிறது வந்து சச் அ பவர்ஃபுல் ஒன். இதை நம்மளுடைய ரிஷிகள் வைத்திருந்தார்கள்.
இந்த யூரோ சயின்ஸில் மேதா நாடி பற்றி அமெரிக்காவில் யூரோப்லையும் யாருக்கு எதுவும் ஒன்றும் ஒரு மண்ணும் தெரியாது. அந்த கான்செப்டே அவங்களுக்கு ஒன்றும் புரியவும் நம்ம அது ரொம்ப எக்ஸ்டல்டாக இருந்தோம். மகாபாரதத்தில் நடந்திருக்கிறது. அதர்வைஸ் ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் வியாசா டு ரிசைட் 1,00,000 ஸ்லோகா கண்டினியூஸ்லி? நீங்கள் மகாபாரதத்தை முழுக்க படிக்கணும் என்றால் 9 நாட்கள் ஆகும், 24 மணி நேரம். 9 நாட்களில் அவர் சொல்லியிருக்காருன்னா என்ன ஒரு மெமரி பவர் வைத்திருப்பார் பாருங்க. இதனால தான் ஜெர்மன்ஸ் தே ஸ்டார்டட் லைக்கிங் மகாபாரதா. ஓகே, அடுத்தது இன்னொரு மகாபாரத சம்பவம். இட்ஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம சொன்னோம் இல்லையா கங்குலி, இப்போ நம்ம இந்த புக்கில் இருக்க இந்த மாதிரி கேரக்டர்ஸை பற்றி தான் அது. உங்களையெல்லாம் நான் வந்து குருட்சேத்திர போரில் 9வது நாளுக்கு அழைத்து கொண்டு போகிறேன். 9th day ஆஃப் த குருட்சேத்ரா வார். இரவு 8 மணி. பாண்டவர்கள் பாசறையில் மந்திர ஆலோசனை. திருஷ்டத்யும்னன் அவன் தான் சேனாதிபதி. முகமெல்லாம் டல்லாக இருக்குது. என்னன்னு கேட்டால் இந்த 9 நாளில் பாண்டவர்களுக்கு ஹெவி லாஸ். இப்படியே போயிட்டு இருந்தால் 3 நாளில் நம்ம எல்லாமே இழந்து போகிறோம்னு பீமன் உடனே சொல்கிறான். எல்லாம் காரணம் வந்து அந்த பீஷ்மர் தான், அவரை கொண்டுட்டா போகிறோம். ஏன்னா பீமன் வந்து எப்பவுமே அவுட் ஸ்போக்கன், மனசில் ஒன்றும் இருக்காது, ஓப்பனாக சொல்லுவான். பீஷ்மரை கொன்னா எல்லாம் முடியும்னு. அப்போது சகாதேவன் சொல்லுகிறான், உண்மைதான் அது. அவர் இருக்கும் வரை நமக்கு வெற்றி இல்லை. அவர் எப்படி சொல்லுவது, யார் போய் சொல்லட்டும் அவர்கிட்ட கேட்கணுன்னு சகாதேவன் தான் சொல்கிறான். நேரே போய் நம்ம பீஷ்மரை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். மகாபாரத போரில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்த போர் மாலை 6 மணிக்கு முடிந்துவிடும். 6 மணிக்கு மேலே பாண்டவர் பாசறையிலேருந்து கௌரவ பாசறைக்கு போகலாம். கௌரவம் எல்லாம் பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளை அப்படி தான். ஸோ 8 மணி எல்லாரும் கிளம்புகிறார்கள். யார்? பாண்டவர்கள், கிருஷ்ணர், திரௌபதி. 8 மணிக்கு மேலே போனால் ரொம்ப க்ரௌட் இருக்காதுங்கிறதுக்காக போகும்போது திரௌபதியுடைய கால் இருக்காது சலங்கை, அதை வந்து ஆடிட்டே சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. கிருஷ்ணர் சொல்கிறார், அதை கொஞ்சம் எடுத்துருமா, சத்தம் வந்து இந்த கொலுசு சத்தம் வந்து டிஸ்டர்ப் பண்ண, எல்லோரும் அட்ராக்ட் பண்ணணும். அதை எடுத்து வாங்கி முடியல வச்சுக்கிறார். அதாவது பக்தர்களுக்காக என்ன வேணும் செய்யக்கூடிய இறைவனவர். நேராக அங்கே உள்ளே போகிறாங்க. முதல்ல திரௌபதி அனுப்புகிறாங்க. தீர்க்க சுமங்கலி பவா என்று சொல்கிறார். ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அது. எல்லோரும் உட்கார்ந்து விடுகிறார்கள். நான் சொன்னதெல்லாம் ஒரிஜினல் இருக்குது, என்னுடைய கற்பனை இல்லை. யார் டாபிக் ஆரம்பிக்கிறது அப்படின்னோடனே அகெயின் சகாதேவன் தான் சொல்கிறான். பிதாமகரே, தாத்தா, எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, இப்படியே போச்சுன்னா 3 நாளில் நாங்கள் போயிடுவோம். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், எப்பவுமே கிருஷ்ணன் தூண்டி விடுவார். அதான்ப்பா 3 நாளில் திருப்பி நீ இது எல்லா துரியோதனை சொல்லிட்டு எல்லாம் திருப்பி காட்டுக்கு போங்க நீங்கள் அப்படிங்கிறார். அப்போது பீஷ்மர் சொல்கிறார், நான் இறந்தால்தான் இது முடியும். ஆனால் என்ன நீங்கள் வந்து போர் புரியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நான் இவன் பக்கம் தான் போர், என்ன சபதம் இது. என்னை கொல்வதற்கு ஒரே வழி சிகண்டி என்ற பேதையை அவனை வந்து முன்னிறுத்தி அவனுடைய ஆரோ என் மேலே பட்டுதுன்னா திருப்பி அடிக்க மாட்டேன், பின்னாலேருந்து நடித்து கொள்ளுங்க என்று சொல்லிடுறேன். எவ்வளோ நான் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். நடக்குமா அது? எங்கேயாவது உலகத்தில் போய் ஒருத்தரை பார்த்து நீங்கள் செத்தாக தான் நடக்கும்னா, சரி எப்படி செத்து போகிறேன்னு சொல்கிறான்னா என்னமா தர்மம் அது? இந்த தர்மத்தை எதுக்கு சொல்கிறாருன்னா, பீஷ்மர் ஏன் இதை ஒத்துக்கொண்டார் என்றால், தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக. நான் செத்து போனால் தான் தர்மம் பிழைக்கும். தர்மத்துக்காக என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு சொல்கிற கேரக்டர் உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது, மகாபாரதத்தில் தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வெளியில் வந்தோடனே எல்லாரும் மனதிலையும் ஒரு அழறாங்க. இப்படி வந்து தாத்தா இப்படி சொல்கிறது என்ன பண்ணிக்கிறது, ஆனால் முடிந்து போய்விட்டது. ஸோ இது வந்து இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மகாபாரதத்தை தவிர வேறு எங்கேயுமே உலகத்தில் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிக்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மகாபாரதத்தில் வந்து 1,00,000 ஸ்லோகங்கள். அந்த 1,00,000 ஸ்லோகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து உங்களுக்கு மகாபாரதம் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரம் ஆரம்பிக்கும். இந்த ஸ்டைல் ஒரு இந்த சுஜாதா நாவல் மாதிரி அது. அப்படி ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஊரில் ஒரு ராஜாலாம் கிடையாது. ஆரம்பிக்கிறப்ப தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரம் தான் ஆரம்பம். அப்புறம் ட்விஸ்ட் ஆகும். முதல் 10 நாள் வாரம் வந்து சஞ்சயன் சொல்லுகிறான் திருதராஷ்டிரன்ட்ட. திருப்பி 10 நாள் ரிப்பீட் பண்ணுறான். ஏன்னு கேட்டால் திருதராஷ்டிரன் கேட்பேன், நான் சில சமயம் தூங்கிட்டேன்ப்பா, நான் கேட்கல, திருப்பி சொல்லுமா. அது ஒரிஜினல் மகாபாரதத்தில் இருக்குது. எதுக்கு திருப்பி சொன்னாரே எனக்கு புரியல. திருப்பி சொல்லுகிறான். திருப்பி சொல்லும் போது தான் பகவத்கீதை வருகிறதுங்க. ஸோ லாட் ஆஃப் ரிசர்ச் ஆன் மகாபாரதா இஸ் டு பி டன் நவ். அன்ஃபார்ச்சுனேட்லி இன் இந்தியா we are not taking any interest. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா,
கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக தான் மகாபாரதம் பற்றி பேசிக்கிறோம்னு நினைக்கிறேன். கல்வெட்டுகளில் வந்து மகாபாரத பிரவச்சனம்லாம் இல்லை. ஸ்ரீமத் பாகவதம் இருக்கிறது. 2000 அதாவது 75 ADயில் பிருந்தாவனில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் பிளேஸ் ஐ எம் டிவோட்டிங் ஃபார் த பாகவத பிரவச்சனம். ஸோ 2000 ஆண்டுகளாக பாகவத பிரவச்சனம் இருக்கிறது. ராமாயணம் இருக்குது. மகாபாரதம் படிப்பது என்பது வந்து உங்களுக்கு கிடையாது. ஏன்னா மகாபாரதம் படித்தா வீட்டில் சண்டை வரும்னு சொல்லிட்டு புக்கே வச்சுருக்க மாட்டாங்க. வேறஸ் வெஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான எப்பிக்கை வந்து ஒருத்தர் எழுதுகிறார் என்றால் அந்த நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சியில் இருந்திருக்க வேண்டும், அந்த நாட்டுடைய நாகரிகம் எப்படி இருந்திருக்க வேண்டும், அதனுடைய குவாலிட்டிஸ் எப்படி இருந்திருக்க வேண்டும், அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாமா என்று சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த புத்தகம் இதுக்கு ஒரு சான்றாக விளக்கிறது. இதுதான் வந்து இன்றைக்குடைய ரியல் அவுட்கம் இதுதான். ஸோ எழுதியவர் எல்லாருக்குமே மிக மிக நன்றி. இப்போ இதில் இருக்கிற சில போர்ஷன்ஸ் நான் படிக்கிறேன். இதை லைவை பார்த்துட்டு இருக்கிற என் ஒய்ஃப் சொல்லுவாள், நீ திருப்பி சீதாராமன் மாதிரி மெமரியில் பண்ணால் ஏன் என்னால் மாதிரி பண்ண முடியல, என்னால் பார்த்து தான் படிக்க வைக்க கண்ணை தெரியும். முடிச்சிடும், அவ்வளோதான். இதுதான் முக்கியம். முதல்ல வந்து திரு நரேந்திரன் அவர்கள் எழுதிய சத்தியவதி பற்றிய கட்டுரை. இவர் வந்து சத்தியவதி வந்து கௌரவர்களின் கொள்ளுப்பாட்டி, மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பர்சனாலிட்டி. அதான் ரொம்ப 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 முக்கியம். சத்தியவதி தான் வியாசரை பெற்றெடுக்கிறார். சத்தியவதி இல்லைன்னா மகாபாரதமே கிடையாது. இது ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க நரேந்திரன் அவர்கள், நன்றி. அப்புறம் PK ரங்கராஜன் இடும்பி சார் தான் முதல்ல அழகான ராட்சசியேன்னு ஆரம்பிக்கிறார். ரொம்ப அருமையான, ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட அழகான ராட்சசியே என்று ஆரம்பிக்கிறார். குந்தி இடும்பி கான்வர்சேஷனில் வந்து டேட் ஆஃப் ராமாயணம்லாம் கொடுக்குறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, கடோத்கஜனுக்கு வந்து குலு மணாலியில் இடும்பிக்கு கோயில் ஒன்று குலு மணாலி இருக்குங்கிற அருமையான செய்தியும் அவர் சொல்கிறார். வாழ்த்துக்கள் ரங்கராஜன் அவர்களே. அப்புறம் அனுராதா சீனிவாசன் வந்து பகாசுரனை பற்றி எழுதுகிறாங்க. 2 பகாசுரன், ஒன்று வந்து கிருஷ்ணர் பாகவத்தில் வர பகாசுரன், மற்றொன்று ஏகசக்கர கிராமத்தில் வர்றது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கடைசியில் ரொம்ப ஒரு முத்தாய்ப்பாக இருக்கிறாங்க. அனுராதா வந்திருக்காங்களா? ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறேங்க. அரசர்கள் முடிசூட்டி கொள்ளாவிட்டாலும் சத்திய தர்மத்தை வைத்துக் கொள்வார்கள். அந்த பாண்டவர்கள் ராஜாவே இல்லை, இருந்தாலும் அங்கே அவங்களோட கடமையை செய்கிறாங்க இல்லையா. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேங்க நீங்கள், மிக அனுராதா சீனிவாசன். அப்புறம் வந்து திரு சதாசிவம் வந்து துருபதன் திரௌபதியை மகளாக பெற்றதால் தான் அவர் பிரபலமானார் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதான் உண்மையும் கூட. சதாசிவம் சொன்ன ஒரே வார்த்தை, அருமையான வார்த்தை அது. மாலதி நரேந்திரன் சிசுபாலன், இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். பேஜ் நம்பர் 45. இந்த கதாபாத்திரின் மூலமாக என் சிற்றறிவுக்கு புலப்பட்ட 3 குறிப்புகள் சொல்கிறாங்க. நிதானம் எப்படியெல்லாம் அவமானப்பட்டாலும் ஸ்ரீ கண்ணபிரான் நிதானம் இழக்காமல் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு முடிவு வரும் வரை பொறுத்து கொண்டு வெற்றியை தழுவினார். 1. 2வது, சொன்ன சொல் தவறாமை. கண்ணன் தன் அத்தையின் இன்சொல்லுக்கு இணங்கி சிசுபாலன் 100 தவறுகள் அலோவ் பண்ணது. ஆத்திரம் அழிவே தரும். சிறு வயது முதல் கண்ணன் மீது பகைமையை வளைத்து அவனை பலவேளாக இழந்து கேவலமாக பேசினது. இதுதான் வந்து நம்ம சிற்றறிவுக்கு புலப்பட்ட 3 விஷயங்கள். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க மாலதி நரேந்திரன் அவர்கள். இதில் சிசுபாலனை பற்றி நேரம் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் இப்போது சிசுபாலனை பற்றி சொல்லும்போது ஒரு மாடர்ன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க, சிசுபாலன் வந்து கண்ணனை நேரடியாக திட்டும்போது விரல் உயராது. நான் 100 கவுண்ட் பண்ணோம்ல அப்போ. ஆனால் சிசுபாலன் வந்து நல்லவர்களை, பீஷ்மரை, அர்ஜுனனை அவெல்லாம் திட்டும்போது உயருமா மேலே. இல்லை என்ன தெரியும், மேனேஜிங் டைரக்டரை
கீழே இருக்கிற என்ன திட்டினாலும் கவலைப்படக்கூடாது. சூரியனை பார்த்து நாய் கோழியாக திட்டிட்டு போகிறான். ஆனால் நல்லவன் கோழி சொல்லி கொடுக்குறான்ல அவர்கிட்ட, அவனை பிடிக்கணும். அதான் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். சிசுபாலனுடைய சொல்லுவாங்க. அது சிசுபாலனுக்கு வந்து 100 தடவை சொன்னார்னா ஆக்சுவலி 150 தடவை சொல்லிட்டு ஆகும். கிருஷ்ணரை திட்டின போதெல்லாம் கை உயராது என்று டோங்கரே மகாராஜ் சொல்லுவார். இதை நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் தியாகராஜன் அவர்கள் ஜராசந்தன் பற்றி நம்ம ரொம்ப அருமையாக அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லியிருக்காரு அவர். அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க நீங்கள், ரொம்ப வாழ்த்துக்கள். அப்புறம் வெங்கடாஜலம் வந்து ஜெயத்ரதனை பற்றி ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார். ஸோ ஜெயத்ரதனை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஹூ இஸ் ஜெயத்ரதன்? திருதராஷ்டிரனுக்கு மொத்தம் 99 ஆண் குழந்தைகள், ஒரே பெண் குழந்தை. பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? விட்சலை. அவளை கல்யாணம் பண்ணவன் தான் ஜெயத்ரதன். ஜெயத்ரதனுக்கும் அர்ஜுனனுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அபிமன்யு வதத்துக்கு ஜெயத்ரதன் காரணமாயிட்டான். அந்த பத்மயுகம் உள்ளே போந்தானே அதை மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது ஜெயத்ரதன் தான். அதில் வந்து வெங்கடாச்சலம் ரொம்ப அருமையாக ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் அவர். பகவத்கீதையெல்லாம் கேட்ட அர்ஜுனன் புத்திர சோகம் தாங்காமல் ஓன்னு அழறான். என்ன பண்ணிடுறான்னு கேட்டால், வித்தவுட் கன்சல்ட்டிங் கிருஷ்ணா he made a vow that he will kill ஜெயத்ரதா before the sunset அப்படின்னு சொல்கிறான். இது ஏன் சொன்னான்னு தெரியல. கிருஷ்ணரை கன்சல்ட் பண்ணியிருக்கணும். முடிச்சுட்டு வந்துடுறான். 7 மணிக்கு பாசறையில் கிருஷ்ணர் ஒலா வேண்டே இருக்கிற அங்கேயும் எங்கேயும். இவன் என்ன இப்படி பண்ணிட்டான் பைத்தியக்காரத்தனமா? ஜெயத்ரதன் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் லார்ட் சிவா, எப்படி அவனை கொல்ல முடியும்? பைத்தியக்கார பண்ணிட்டானேன்னு சொன்னேன். தாருகன்னு கிருஷ்ணருடைய சேரியட்டர். இன்றைக்கும் நான் பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் டிரைவர் இருப்பாங்க. அந்த அந்த பண்ணையார் வீட்டில் டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தோடு ரொம்ப ஒன்றி போவாங்க. கன்சல்ட்லாம் பண்ணுவாங்க டிரைவர்கிட்ட எப்படி நடக்குமா. அதே மாதிரி தாருகர் என்ன சொல்கிறான்னா, இது ரொம்ப கஷ்டம், அதை நான் பேசாமல் சிவன்கிட்ட போயிடலாம் அப்படின்னு ஒன்று. அன்கான்ஷியஸாக அதுக்கு முன்னாடி அர்ஜுனன் தூங்கிட்டு இருக்கான். கிருஷ்ணர் தட்டுறார். என்ன நீ பைத்தியக்காரத்தனம் பண்ண? யாரை கேட்டு நீ இந்த ஜெயத்ரதனை 6 மணிக்குள்ளே கொல்லுவேன்னு சொல்லி? இட் இஸ் அப்சல்யூட்லி இம்பாசிபிள் பிகாஸ் இஸ் காடட் பை லார்ட் சிவா. அப்போ என்ன அர்ஜுனன் சொல்கிறான்னா, ஏதாவது பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு தூங்கிடுறான் அவன். ஏன்னா நிச்சயமாக கிருஷ்ணர் காப்பாற்றுவார் நமக்கு தெரியும். ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, அன்கான்ஷியஸாக இந்த அர்ஜுனனை அழைச்சிட்டு போய் சிவன்கிட்ட போய் நின்று, நம்ம வீட்டில் பசங்க ஏதாவது தப்பு பண்ணால் ஹெட் மாஸ்டர் அழைச்சி சொல்லுவார்ல, அப்பாவையும் அழைச்சின்னு அந்த மாதிரி கிட்ட போய் நின்றுட்டு சிவன்கிட்ட பைத்தியக்காரத்தனமாக அவன் பண்ணிட்டான், கொஞ்சம் விட்டு கொடுக்கலன்னு உடனே சிவன் சொல்கிறார், அதர்மத்தில் அவன் போனதுனால, ஜெயத்ரதன் போனதுனால 2 மணி நேரம் என்னுடைய பவர் அவன்கிட்ட இருக்காது, 6லேருந்து 8. அப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோன்னு சொல்கிறார். இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் வெங்கடாச்சலம், யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ரவிசங்கர் உலுப்பி நாக கண்ணிகை, அரவான் களபடி, கொடுமையான சோகம், புத்திர சோகம். ஐயோ ரொம்ப அருமையான ஒரு இது. நீங்கள் உண்மையாக படிக்கணும். அது வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு படிக்கும்போது நமக்கே வந்து ஒரு எமோஷன் வருகிறது. திரு மகுடேஸ்வரன் வந்து விராடன், 4வது பருவம் விராட பருவம், அதான் மழை வரும்னு நிறைய பேர் அதை படிப்பாங்கிற ஒரு அருமையான செய்தியை சொல்லியிருக்கிறார். இது இப்போ நம்ம மறந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விராட பருவம் மழை வரணும்னா படிக்கணும். இப்போ கூட அதை படிக்கலாம். அதை வெரி குட். ஸோ தேங்க்ஸ் மிஸ்டர் மகுடேஸ்வரன். அப்புறம் சாந்தா சதாசிவமார்கள் உத்தரகுமாரனை பற்றி சொல்லியிருக்காரு. அது உத்தரகுமார் உங்களுக்கு ஸ்டோரி தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து குருவிடம் கற்றுக்கொண்டால் பலன் உண்டு என்று முடித்திருக்கிறார். ஏன்னா அர்ஜுனனுடைய எஃபெக்ட் இருக்கிறதுனால தான் உத்தரகுமாரன் வீரன் ஆகிறான். ஒரு கோழையும் வீரனாக வேண்டுமென்றால் குருவுடைய இது வேணும், கிரேஸ் வேணுங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கா சாந்தா சதாசிவமர்கள். நன்றி. அப்புறம் மீனாட்சி ரமணன் கிருத்தவர்மன் பற்றி. இது ரொம்ப, கிருத்தவர்மன் வந்து யாதவரோடு சேர்ந்தவன். யாதவர்கள் அழிவுக்கு அவன் தான் காரணம். தேவையில்லாமல் கிருஷ்ணனுடைய மகன் சாம்பனை அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு பொம்பளை வேஷம் போட்டு அவனுடைய இடுப்பில் வந்து ஒரு இதை கட்டி இந்த பண்ண அத்தனை கொடுமையும் கிருத்தவர்மன் தான் பண்ணியிருக்கான். இஸ் வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் கிருஷ்ணா. யாதவ வம்சம் அழியறதுக்கு அவன் காரணம். இதை வந்து அவங்க எடுத்துன்றதுக்காக மிக மகிழ்ச்சியாக இருக்குன்னு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. மீனாட்சி ரமணன் அவர்களே இதில் சியாமந்தக மணியை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க சியாமந்தக மணி என்பது கிருஷ்ணர் மொத்தம் 125 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதில் 52 வருஷம் கஷ்டப்பட்டது சியாமந்தக மணியினால். நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்டா அதில் போய் மாட்டணும்னு கிருஷ்ணரே சொல்வார். அந்த சியாமந்தக மணி அப்படி செஞ்சிருது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கலிபுருஷன் சொல்லுகிறான் 4 இடத்துல நான் இருப்பேன்னு. ஒன் ஆஃப் தம் இஸ் சியாமந்தக மணி.
சாமந்தகமணியில் எவன் எடுக்கிறான்னா அவனுக்கு கஷ்டம். கடைசி வரை கிருஷ்ணருக்கு ஏகப்பட்ட கிருஷ்ணர் தான் சாமந்தகமணி எடுத்து விட்டாருங்கிற ஒரு ரூமர் கிளம்பினா வேறு வழி இல்லாமல் அவர் போய் நான் எடுக்கலான்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்தது சாமந்தகமணி. அது ரொம்ப அழகாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மீனாட்சி ரமணன் அவர்களே மிக மிக நன்றி. மிஸ்டர் ஜெயராமன் சல்லியன், பேஜ் நம்பர் 80. ரொம்ப மெச்சூர்டு ஆர்டிக்கல் மிஸ்டர் ஜெயராமன். சல்லியன் ஒரு சிக்கலான காம்ப்ளெக்ஸ் பேர் வழி எழுதுகிறார். இந்த மாடர்ன் டைம்ஸில் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது மாதிரி தான் இவர் ஒரு சைடிலிருந்து எதிர் சைடுக்கு கடத்தப்படும் போது கொஞ்ச காலம் பிறகு மனமாற்றம் கொண்டு எதிர் சைடுக்கே திரும்பி விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அருமையான ஒரு சைக்கலாஜிக்கல் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு. வெரி நைஸ் சார். அப்புறம் முத்துராஜ் கடோத்கஜன், மை காட் சூப்பர்லேட்டிவ் ஆர்டிக்கல். அவர் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காருங்க கடோத்கஜனை பற்றி. நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கோட் பண்ணியிருக்காரு வேறு சடங்களில். இதில் முக்கியமாக கடோத்கஜன் இறந்த பிறகு கிருஷ்ணர் டான்ஸ் ஆடுறார், அது ஒரிஜினல் இருக்குது. அப்போது அர்ஜுனன் கேட்குறான், அது நியாயமாக இல்லை, கடோத்கஜன் யார், என் அண்ணனுடைய பிள்ளை, நீங்கள் அவன் செத்து போனால் எதுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடணும்? கிருஷ்ணன் சொல்கிறார், அவன் செத்து போனதுனால தான் நீ பழைச்ச, சக்தி ஆயுதம் அவன் மேலே யூஸ் பண்ணிட்டான். இரண்டாவது, நான் கடோத்கஜனுக்கு நல்ல போஸ்ட் கொடுக்க போகிறேன், அதை பற்றி கவலைப்படாது. மூன்றாவது, கடோத்கஜன் அந்தளவு நல்லவன் இல்லைங்கிறார் கிருஷ்ணர். இதெல்லாம் ஒரிஜினல் இருக்குது. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு முத்துராஜ். ஆக்சுவலி முத்துராஜ் ஹஸ் டன் ஒண்டர்ஃபுல் ஜாப். கிட்டத்தட்ட 6 பக்கம் 7 பக்கம் எழுதியிருக்காருங்க அவர். முத்துராஜ் இருக்காருங்களா? நைஸ். அப்புறம் ஃபைனலி மிஸ்டர் கேஎம் சேகர் சிகண்டி. சிகண்டி ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். எண்டில் ஆணுக்கு அவசரமும் பெண்ணுக்கு கோபமும் கூடாதுன்னு நைஸாக உள்ளே விட்டாங்க. அது ரொம்ப அருமையான விஷயம். ஆணுக்கு அவசரமும் பெண்ணுக்கு கோபமும் கூடாதுன்னு. சிகண்டியின் பாத்திரம் வலிமை மிக்கது என்று சொல்லி. ஆக மொத்தம் இதுக்கெல்லாம் மகுடம் வைத்தா போல் வி ஷுட் தேங்க்யூ. இவங்க தாங்க எல்லாமே சூத்திரதாரி. எப்போ மகாபாரதத்துக்கு சூத்திரதாரி கிருஷ்ணரோ, இன்னி ப்ரோக்ராம் சூத்திரதாரி இவங்க தான். இல்லை அது உண்மை. பட் நான் அவங்கள்ட்ட பார்த்தபோது சொல்வேன், உங்களால் சும்மாவே இருக்க முடியாது, சும்மா இருக்கக்கூடாது. இப்போ ரீசெண்ட் ரிசர்ச் அதான், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே யாருமே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். மோர் யூ ஒர்க் மோர் யூ பிகம் யூத். இட் ஹஸ் பீன் ப்ரூவ்டு சயின்டிஃபிக்கலி. அதனால் யாருமே பேசாமல் இருக்க வேண்டாம். இது அவங்க ரோல் மாடல். ஏதாச்சும் பாருங்கள், நாளைக்கு ஒரு ட்ராமா இருக்கும், நாளைக்கு ஒரு ட்ராமா இருக்கும், அப்புறம் இப்போ இதை வச்சுருந்தா ஒன்றும் பண்ண போகிறீங்க நீங்கள். மிகவும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமக. பொதுவாகவே ஒவ்வொரு வருஷத்துலேயும் இந்த ஜூலை மாதத்தில் தானே குரு பூர்ணிமா வரும். குரு பூர்ணிமாவுக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. பாரதத்துக்கும் வியாசருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்ம இதெல்லாம் பெருசாக பிளான் பண்ணிலாம் ஒன்றும் பண்ணலை. ரொம்ப இயல்பாக திடீர்னு ஒரு நாளைக்கு ஜெயரங்கராஜன் மேடம் வந்தாங்க. ஒரு நாவலிஸ்டிக்காக ஒரு ப்ரோக்ராம் யோசிச்சிருக்கேன் சார், பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்க அப்படின்னு. இல்லை, மகாபாரதத்தில் நம்ம ஸ்ரீவத்சவாசிகள்கிட்ட நான் இதை ஒரு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். மகாபாரதம் அப்படிங்கிற அந்த பெரும் கதையில் பெருசாக தெரியாத சில கேரக்டர்ஸை ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொருத்தர் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டோ நான் கேட்டேன். கொஞ்சம் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் ஆச்சே, டக்குன்னு மக்கள் அதுக்கு முன் வருவாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், ஏற்கனவே 10 பேர் கொடுத்துட்டா அப்படின்னா. அப்போது உடனே வச்சுருங்க அப்படின்னு. ஸோ அப்போ எத்தனை பேருக்கு நீங்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 15 பேர் சார். அதனால் 10 பேர் ஏற்கனவே கொடுத்துட்டா இன்னொரு மெசேஜ் போட்டால் ஈஸியாக எல்லோரும் வந்துடுவா அப்படின்னா. அதே மாதிரி ஒரு 2-3 டேஸில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடாகி உடனடியாக நடந்தது. உட்காந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஸ்ரத்தை எடுத்துக்கிண்டு ஒரு ரிசர்ச் பண்ணி ரொம்ப அழகாக 6 நிமிஷமா 8 நிமிஷமா 7 நிமிஷம் தான் கொடுக்கப்பட்ட 7 நிமிஷத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டர்னுடைய 360 டிகிரியை புரிஞ்சுட்டு வெளிப்படுத்தின அந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் ஆன் த ஸ்பாட் இதை ஒரு புத்தகமாக கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதே மாதிரி இந்த குரு பூர்ணிமா வரக்கூடிய இந்த மாதத்துலேயே இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து புத்தகமாக நமக்கெல்லாம் வியாசர் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ரீ அண்ணாவுடைய பாதத்தில் இந்த
இந்த பெருமைகள் எல்லாம் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு என்று சொன்னால் அது மிகையான ஒரு கூற்றாக இருக்க முடியாது. ஸ்ரீ அண்ணா பிரத்யட்சமாக இங்கே இருக்கா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். நான் ஒரு ரொம்ப டைம் எடுத்துக்கல, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நான் என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். வியாசர் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி பொதுவாக ஹிந்துஸ் எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு விஷயம், வியாச பகவான் ஒரு அவதார புருஷர். அதுக்கு அவர் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொன்னார். மெமரி பவர், வியாசர் எழுதுனது 1 2 இல்லை, வியாசர் இல்லைன்னா இந்தியாவே இல்லை. இந்தியாவினுடைய மிகப்பெரிய இதிகாசமான மகாபாரதத்தை அவர் எழுதினார். இந்த மகாபாரதத்தில் அவர் எடுத்தாண்ட ஸ்லோகங்களோட எண்ணிக்கை 1,00,000. அது மட்டும் இல்லாமல் 18 புராணங்கள், 4 வேதத்தையும் அவர் தான் தொகுத்தார். அது ஒரு முக்கியமான தகவல். 4 வேதம்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம்ல, இந்த 4 வேதத்தை டிமார்க்கெட் பண்ணி பிரித்து தொகுத்து கொடுத்தது வேதவியாசர் தான். 4 வேதம், 18 புராணங்கள், இதிகாசம், இதெல்லாம் தொகுத்தது வியாசர். நாங்கள் தமிழில் திருவள்ளுவரை பற்றி பேசும்பொழுது ஒரு 1300 குறளில் அவர் எப்படி உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் இந்த 2 அடியில் அடைக்கிருக்கார் அப்படின்னு பேசும்பொழுது ஒரு தாட் ஒன்று வரும். என்ன தாட் அப்படின்னா, இவர் ஒரு மனுஷனா, ஏன்னா திருவள்ளுவர் பற்றின ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியாது, அது ஒரு செவி வழி செய்தி தான். இது ஒரு சான்றோர்களுடைய தொகுப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுப்பாயம் சேர்ந்து வெளியிட்ட ஒரு நூலாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் கற்றறிந்த தமிழர்கள் மத்தியில் உண்டு. அது மாதிரி சுவாமி விவேகானந்தர் வியாசரை பற்றி பேசும்போது அப்படி ஒரு சந்தேகத்தை அவர் கிளப்பியிருக்கார். எனக்கு உண்மையிலே இப்போ இந்திய ஞானங்களை பற்றி பார்க்கும்பொழுது வியாசர் பண்ணின இப்பேற்பட்ட இந்த பிரம்மாண்டமான படைப்பு அப்படிங்கிறது அவர் நிஜமாவா ஒருத்தரா, அல்லது ஒரு பெரிய வியாசர் அப்படின்ற பேரில் உள்ள பல குழுக்களினுடைய தொகுப்பாக அது இருந்திருக்கக்கூடுமோ அப்படின்னு அவர் ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக அப்படி ஒரு தாட்டை சுவாமி விவேகானந்தர் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத நான் இந்த சபையில் பதிவு பண்ண விரும்புகிறேன். வியாசர் இந்தியாவினுடைய 2 பெரும் இதிகாசங்களில் ராமாயணத்தை வால்மீகி எழுதினார், மகாபாரதத்தை வியாசர் எழுதினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வியாசர் ஏன் எழுதினார் அப்படிங்கிற கேள்விக்குள்ளே போகும்பொழுது டாக்டர் டிகேவி ராஜன் பேசும்பொழுது இந்த மெமரி பவர் பற்றி ரொம்ப அழுத்தி சொன்னார். நம்மளுடைய வேதங்கள் எப்போ தோன்றித்து அப்படிங்கிறதுல ஒரு கால ஆய்வு செய்ய வேண்டிய தேவையே இதனால் வந்தது தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல 100,000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய இந்த வேதம் வழி வழியாக மட்டுமே கடத்தப்பட்டதால் அதற்கு ஒரு பதிவே இல்லாமல் போயிடுச்சு. ஒருத்தருக்கு தெரியும், அவர் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பார், அவர் அதை கற்றுப்பார் மனப்பாடமாக, அப்படியே அதனால தான் இந்த குரு சிஷ்ய பாரம்பரியத்தாலேயே இந்த வேதம் அப்படியே கடத்தப்பட்டது. அதனால் அது எந்த காலத்தில் தோன்றித்து, அனாதி காலத்தில் தோன்றிய அந்த வேதத்துக்கு எப்போ ரெஃபரன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சதோ அதுலேருந்து வரலாறு அதை குறிப்பெடுத்துக்க ஆரம்பிச்சது. வியாசருடைய காலத்தில் மனிதர்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த இறைவனிடமிருந்து அந்த ஆன்மீகம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். அப்படி ஃபீல் பண்ணும்பொழுது அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்மீக அறிவை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு பெரு முயற்சியை எடுத்து முதல்ல ஒரு 4 வேதத்தை தொகுத்தார். கொஞ்சம் ரொம்ப ஹை ரேஞ்ச் பீப்புளுக்காக, அதுக்கு அடுத்து கொஞ்சம் மிட் ரேஞ்ச் பீப்புளுக்காக அந்த வேதத்தினுடைய சாராம்சங்களை 18 புராணங்களை உருவாக்கினார். அந்த 18 புராணங்களை அதுவுமே பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் போய் சேரலை. அதன் பிறகு ஒரு காமன் மேனுக்கும் போய் வாழ்வியல் மற்றும் ஆன்மீகம் இது 2ம் போய் சேரணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சப்போ தான் இந்த மகாபாரதம் அப்படிங்கிற ஐடியா அவருக்கு உதிச்சுது. ஸோ அதனால் அந்த மகாபாரதத்தின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியரையும் அவரால் அடைய முடிந்தது. ஒரு சாதாரண, அதாவது வாழ்வின் கடைநிலையில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களையும் சென்றடையக்கூடிய வகையில் அந்த ஒரு மிகப்பெரிய இதிகாசத்தை அவர் உருவாக்கினார்.
இதோடு இல்லாமல் அவர் வேதத்தில் ஆரம்பித்தார் இல்லையா, வேதத்தில் முடிக்கணும். எப்படி முடிக்கலாம்? வேதாந்தம் அதனுடைய அந்த ஒட்டுமொத்த வேதங்களுடைய சாரமாக அவர் பாகவதத்தை பிழிந்து கொடுத்தார். வியாசருடைய வேதாந்தம் அப்படின்பது அவருடைய, அதுதான் அவர் கடைசியாக எழுதினார். பாகவதத்தை தான் அவர் கடைசியாக எழுதினார். அந்த பாகவதத்தை படித்தாலே போகிறோம், பாகவதத்தை கேட்டாலே போகிறோம், வேதத்தினுடைய எசன்ஸ் பூரா வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற நோக்கில் அவருடைய வாழ்வில் ஒட்டுமொத்தமாக 5 லட்சம் ஸ்லோகங்களை உள்ளடக்கிய பெரும் படைப்பை அவர் நிகழ்த்தியிருக்கிறார். தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்ரீ அண்ணா தன்னுடைய 35-40 வருட காலத்தில் அவர் எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணால் கூட பாகவதத்தை தான் ரொம்ப பெருசாக ப்ரமோட் பண்ணார். வியாசபீடம் அப்படின்னே பேர். ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடக்கக்கூடிய இடங்களை நீங்கள் சர்வசாதாரணமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. உட்காந்து ஒரு மேடையில் உட்காந்து ஒருத்தர் பேசுகிறார், ஒருத்தர் கேட்குறார் அப்படின்னா அந்த உட்காந்து பேசுகிறவருடைய பீடம் வியாசபீடம் என்று அழைக்கப்படும். ஏன்னா இந்தியாவின் தலை சிறந்த குருநாதர் யார் அப்படின்னா வியாசர். அந்த வியாசர் வழியாக அவர் என்ன உண்மைகளை போதித்தாரோ அந்த உண்மைகளைத்தான் பல்வேறு விதமான குருமார்கள் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கலாம், சீடர்களை உருவாக்கியிருக்கலாம், பல்வேறு விதமான லெகசியை விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அன்று வியாசர் என்ன சொன்னாரோ அதே உண்மையைத்தான் இன்றளவும் குருமார்களாக இருப்பவர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உண்மை என்பது மாறுபடவே இல்லை. குருமார்களுடைய தோற்றம், பெயர் இப்படி மாறிக்கொண்டிருந்தா கூட எங்கெல்லாம் ஒரு சிறந்த குருவை நாம் பார்க்கிறோமோ அங்கெல்லாம் வியாசர் வியாபித்திருக்கிறார். இந்த மகாபாரத மூலியமாக அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டார், மகாபாரதத்தில் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு. பகவத்கீதை, பாகவதம், இது எல்லாமே மகாபாரதத்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாபெரும் காவியமாக அது இன்றும் என்றும் என்றாலும் சந்திராதித்யர்கள் உள்ள வரை இந்த பூ உலகில் இந்த மகாபாரதத்தை வந்து அசைக்க முடியாது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதிகாசத்தை அவர் எழுதிட்டு போயிருக்கார். இதை ஒரு அழகான ஒரு கருவாக எடுத்துட்டு இப்படி ஒரு அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த ஸ்ரீவத்சவாசிகள் அனைவருக்கும் அந்த மகுடம் சேர வேண்டியது. ஸோ திருமதி ஜெயா ரங்கராஜன் குழு அளித்த இந்த மகுடம் ஸ்ரீவத்சவாசிகளின் சிரசில் ஏறிய மகுடம். தேங்க்யூ. ஸ்ரீவத்சம் phase 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றது தான். ஸ்ரீவத்சத்துல இப்போ எங்களுக்கு கிடைக்கிற மனசு நிம்மதியும் திருப்தியும் ஸ்ரீவத்சம் phase 2 கௌஸ்துபத்துல நிச்சயமா கிடைக்கும். நாங்க இப்போ அனுபவிச்சிருக்கிற பக்தி பரவசத்தையும் கலை நிகழ்ச்சிகளையும் நீங்க நிச்சயம் கௌஸ்துபத்துல அனுபவிக்கலாம்.